ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் சியாட்டல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனல்லங்க ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க காமிக்க போகிறேன். ஒரு பாரம்பரியமான மெத்தடில் வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுற மீன் வந்துங்க திலாப்பியான ஒரு ஃபிஷ்ஷுங்க. அதை வந்து வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு 6 பீஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க குழம்பு வெரைட்டி ஃபிஷ்ஷுன்னு நிறையா கிடைக்கும். அந்த மீனில் கூட நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததுங்க இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு சைஸில் இருக்கிற புளியை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 3.5 கப் தண்ணி விட்டு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. மீன் குழம்புனாலே மாங்காய் கண்டிப்பாக வேணுங்க. நான் மாங்காய் வந்து ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் வந்து ஈவன் இந்த நெல்லிக்காய் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற நெல்லிக்காவை போட்டு கூட இந்த குழம்பு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் கூட. அந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அடுத்ததுங்க நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழத்தை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, அப்புறம் ஒரு அரை கொத்து கருவேப்பிலை வந்து இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததுங்க 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய்த்தூள். நிறைய பேர் வந்து எனக்கு இமெயில் பண்ணி இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட ரெசிபி கேட்டிருக்கீங்க. நான் வந்து அது கரெக்டான மெஷர்மெண்ட் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக அது போஸ்ட் பண்ணுறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அது போட்டு இதுக்கு பதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுறப்ப. அது கூடவேங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூளும் நான் இந்த மிளகாய்த்தூள்லேயே சேர்த்து இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததுங்க இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து தாளிப்பு வெங்காய வடகம். இது வந்து வீட்லேயே பண்ண வெங்காய வடகங்க. இப்போ வந்து இது நிறைய கடைகளில் வந்து ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மீன் குழம்பை வந்து கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து இந்த மீன் குழம்புல கிடைக்கும். இதெல்லாம் தாங்க பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு. பட் இந்த மீன் குழம்புல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து சமைக்கிறப்ப கடைசியில் வந்து சேர்ப்பேன். அந்த இன்க்ரீடியண்ட் என்னன்றது நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் செய்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இந்த சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை மீன் குழம்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணவே மாட்டீங்க. இதே மெத்தடில் தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் அண்ட் அந்த மீனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலாவில் வந்து ஊற வைக்கணுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். மீன் வறுவலுக்குங்க அதே திலாப்பியான்ற மீன் தான் வந்து 6 பீஸ் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததுங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் சொன்ன மாதிரி இந்த குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த மீன் வறுவலுக்கு. அடுத்தது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து இந்த புளியோட பேஸ்ட்டுங்க. புளியை வந்து கொஞ்சோண்டு எடுத்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆத்தென்டிக்கான ஃபிஷ் ஃப்ரைக்குங்க இந்த புளி பேஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கண்டிப்பாக வராது. அதனால் இந்த புளி பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு தடவை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணவே மாட்டீங்க. இதே மெத்தடில் தான் பண்ணுவீங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரையும் நம்ம நல்லெண்ணெயில் தாங்க பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ தாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க இதை மேரினேட் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்குங்க நம்ம மேரினேஷன் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம். ஸோ அந்த டைமுக்கு வரைக்கும் இது ஊறிட்டே இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் தூள் அண்ட் மஞ்சத்தூள் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறங்க சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளி பேஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுங்க. அதனால நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பேஸ்ட் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பால் மாதிரி ஆக்குனீங்கன்னா உங்களால் அதை ஆக்க முடியும். ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களோட அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மீனில் அப்ளை பண்ணுறப்ப அது நல்லா வந்து எல்லா சைடும் ஒட்டும். இப்போ இந்த மசாலா வந்து எடுத்து வச்சுருக்க மீன் மேலே நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஃபுல்லுத்தையுங்க நம்ம இந்த ஃபிஷ் மேலே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ் மேலே வந்து எப்படி இந்த மசாலாலாம் நல்லா வந்து கோட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ரைஸ் ஃப்ளார் எதுவும் கடையில் வாங்கின ஃபிஷ் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் பேசிக் இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபிஷ் மேலே ஒட்டும் இது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த மசாலாவோட இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு வந்து எப்போவுமே இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணியே இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தாளிப்பு வெங்காய வடகம் போட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலங்க அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டு அதையும் வந்து நல்லா புரிகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வறுக்கிறப்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா தக்காளியும் இந்த வெங்காயம் நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க. வறுத்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். லைட்டாக வறுத்தாலே போதும். அடுத்ததுங்க இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வருது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்காவை போட்டு தாங்க வேக விடணும். ஏன்னா மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் மாங்காவை போட்டு அதுவும் ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் குக்கார டைமில் நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, அரை கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கல்லில் வந்து இடித்து மீன் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் அதில் வந்து ஆட் பண்ணணும். இதுதாங்க நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இப்போ மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி அந்த மிளகு பூண்டு அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு வந்து இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் குறகுறனே அரைச்சிக்கோங்க, இந்த மிளகு பூண்டு கருவேப்பிலையை. கடைசியில் வந்து குழம்பு நிறுத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் எம்மியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குங்க. கடைசியில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து இந்த மீன் குழம்பு மேலே வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அது இன்னும் கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மீன் வறுவலுக்குங்க இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க மீன் வறுவல். இப்போ மீனில் வந்து இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி ஊறி இருக்குங்க. ஒரு 15-20 மினிட்ஸாக ஊறிட்டு இருந்தது. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துங்க நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ இந்த கல் வந்து கொஞ்சம் ஹீட்டான உடனே அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் போட்டுடலாம்.
2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டதுக்கப்புறம் மேலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சைட் திருப்பி போட்டு மறுபடியும் குக் பண்ணலாம். ஃபிஷ்ஷை வந்து நல்லா திருப்பி போட்டுங்க 2 பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மசாலாலாம் எப்படி ஃபிஷ்ஷில் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையங்க நம்ம மீன் குழம்போட சர்வ் பண்ணிடலாம். சூடான ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து நம்ம செஞ்ச மீன் குழம்பு வித் மாங்காவோட வச்சுடுங்க. அப்புறம் நம்ம செஞ்ச ஃபிஷ் ஃப்ரையும் இதில் சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஆத்தென்டிக்கான மீன் குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த மீன் குழம்பு வந்து மிளகு பூண்டெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சதுனால உங்களுக்கு கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே சரியாகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.